அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஃபலௌலா இஜ்ஜாஅஹும் பஅஸுனா, அவர்களுக்கு நாம் பெரும் பெரும் எங்களுடைய தண்டனைகளை சிரமங்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த போது தலர்ரூ, அவர்கள் எங்களிடத்தில் திரும்பி வந்திருக்க கூடாதா? ஒரு மாற்றத்தை அவர்கள் தழுவி இருக்க கூடாதா? வலாக்கின் கஸத் குலூபுஹும், என்றாலும் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் இறுகி போய் வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற செயல்கள் தான் அவர்களுக்கு மிக அழகான ஒரு செயல் என்று அந்த ஷைத்தான் காட்டிக்கொண்டே இருந்தான். என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீட்டிலே இருக்கிறவர் திடீரென மரணித்து விட்டார். அந்த ஜனாசாவுக்குண்டான எந்த கடமையும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த ஜனாசா குளிப்பாட்டப்படவில்லை, கபனிடப்படவில்லை, தொழுகை நடத்தப்படவில்லை, அடக்கம் செய்யப்படவில்லை. ஆனால் என்னுடைய வீட்டிலே நான் உட்கார்ந்து கொண்டு நான் சினிமாவை பார்க்கிறேன், என்னுடைய செல்போன்களில் பாடலை கேட்கிறேன், என்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஈமான் செத்து போய்விட்டதா உறவுகளே? உணர்வுகள் மக்கி போய்விட்டதா உறவுகளே? எதை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கியா நாம் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? இலக்கற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கென்றா அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். நீங்கள் என்ன நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நினைப்பாம்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதர்களே, நீங்கள் என்ன நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் உங்களை வீணுக்காக படைத்தோம், எங்கள் பக்கம் நீங்கள் மீண்டும் திரும்பி வரமாட்டீர்கள் என்கிற உணர்விலா நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எங்களுடைய உள்ளங்களுக்கு மீது அல்லாஹ் தூக்கி வீசுகிறான்.